In a mixture of 80 liters of milk and water, 25% of the mixture is milk. How much water should be added to make the mixture, that is the milk, become 20% of the mixture? இப்போ பார்த்தீங்கன்னா 80 லிட்டர்ஸ் இருக்கு டோட்டலாக, அதில் 25% வந்து மில்க். அப்போது நம்ம மில்கோட கண்டென்ட் பார்க்கும்போது 25/100 இன்டூ 80, ஓகேங்களா? இது பேசிக்கலி 1/4. அப்போ வந்து 20 லிட்டர்ஸ் வருது. ஸோ மில்க் வந்து 20, அப்போது வாட்டர் வந்து 60 இருக்கணும். அப்போ தான் இதோட டோட்டல் வந்து என்னவா இருக்கும், 80 ஆகிடும். ஸோ இப்போ 80 லிட்டர்ஸ் மில்க் அண்ட் வாட்டரில் 25% மில்க் இருக்கு. இப்போ ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட்னு கேட்குறாங்க. ஸோ தட் த added to the mixture so that the milk becomes 20% அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மில்கோட ரேஷியோ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மில்க் டிவைடட் பை டோட்டல் வரணும், ஓகேங்களா? மில்க் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு, 20 ஹோல் டிவைடட் பை, இப்போ நம்ம வந்து ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட் அப்படின்னா நம்ம இங்கே வாட்டர் வந்து ஆல்ரெடி 60 இருக்கு இல்லையா, அது கூட நம்ம எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி மில்க் வந்து ஒரு 20 இருக்கு, வாட்டர் 60 இருக்கு, அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்கு. பேசிக்கலி அந்த 80 கூட ஒரு எக்ஸ் மட்டும் ஆட் ஆகும். ஸோ அப்போ நம்ம அது வந்து 80 + x அப்படின்னு போட்டோம்னா இது வந்து மில்கோட ரேஷியோ வரும், விச் இஸ் நத்திங் பட் 20/100. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/5 ஆகிடும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 100 = 80 + xனா இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எக்ஸ் வந்து 20ன்னு வரும், ஓகேங்களா? இதை கூட நம்ம வேற மாதிரியும் போடலாம். எப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து மில்க் வந்து 25%ன்னு தெரியும். அதாவது மில்க் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், மில்க் வந்து 20, வாட்டர் வந்து 60 நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால தான் டோட்டல் வந்து 80 இருக்கு, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் பை டோட்டல் கூட எடுத்துருக்கலாம். அப்படி எடுக்கும்போது வாட்டர் வந்து 60 இருக்கு ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணணும், டிவைடட் பை டோட்டல் 80 இருக்கு ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இது வாட்டரோட கண்டென்ட் வந்து இது வந்து மில்க் வந்து 20 கொடுத்தனால வாட்டர் வந்து நம்ம 18 எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் எக்ஸ் கிடைக்கும். பட் இதை விட முன்னாடி போட்டது தான் கொஞ்சம் ஈஸியாக வரும் கேல்குலேஷன். இப்போ இதுவும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இது வந்து 4 and 5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 300 + 5x = 320 + 4x வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் வந்துடும். 320 - 300 வந்து 20 வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்டர் கண்டென்ட்டும் எடுத்து நம்ம ப்ளஸ் எக்ஸ்னு போட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ எடுக்கும்போது இங்கே வாட்டரோட பெர்சன்டேஜ் வரணும், நீங்கள் மில்க்னு எடுத்தீங்கன்னா மில்கோட பெர்சன்டேஜ் வரணும், ஓகேங்களா? எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் வந்து 20. ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட், நம்ம எக்ஸ் தான் வந்து வாட்டர் ஆடடாக எடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து 20.